பசங்களா உங்களோட தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக சயின்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னது மேம், இந்த தேர்ட் ரிவிஷனில் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பசங்களா உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மேம் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இதே கொஷின்ஸ் தான் வந்து காமிக்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு யோசிச்சிருப்பீங்க. பட் பசங்களா இந்த கொஷின்ஸ் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுதான் உனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. இந்த கொஷின்ஸ்லாம் நீ கரெக்டாக பார்த்துருக்கியா? லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் வந்து நீ எதெல்லாம் விட்ட அதெல்லாம் நீ இதில் படிக்கணும், அதில் நீ என்னென்ன மிஸ்டேக் பண்ண அதெல்லாம் நீ வந்து இப்போ வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உனக்கு வந்து நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ்லையும் சரி, ஓகே. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, ஓகே. அண்ட் புக்கிங் கொஸ்டின்ஸையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஹாட்ஸ் கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் புக்கிங் கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்மளோட லாஸ் டெஃபினேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் பயாலஜியில் எல்லா சாப்டர்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிவிஷன் இதுக்கு மேலே மேம் எனக்கு இந்த ஜெனடிக்ஸ் சாப்டர்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்போ நீ வந்து அது புதுசாலாம் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பாக அது ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அந்த சாப்டர் வேணா நீ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். யாருக்கு சொல்கிறேன் மேம் நான் சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றவங்களுக்கு, ஓகே. ஸோ இந்த 12, 13, 14, 15 இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், ஓகே. நீ ஜெனடிக்ஸ் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற சாப்டர்ஸ் the last 4 chapters are very important. 19, 20, 21, 22 are very very important. தியரி தான் இருந்தாலுமே நீ வந்து இதை நல்லா படிக்கணும், ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உனக்கு இதில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி உனக்கு இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், புக்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் லாஸ்ட் 5 year ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் சயின்ஸ் உனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீட் பேக் பிடிஎஃபாக நான் வந்து உனக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். அந்த பிடிஎஃப்ல யூ கேன் ஃபைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அலாங் வித் கன்ஃபியூஸ்டு டாபிக்ஸ். யூஸ்வலாக கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்டும் கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம படிக்கிறதுக்காக, ஏன்னா யூஸ்வலா பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ், ஓகே. இந்த மாதிரி மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு டாபிக்ஸும் நான் உனக்கு அந்த பிடிஎஃப்ல கொடுக்குறேன். ஸோ எஸ் பசங்களா, அந்த பிடிஎஃப் வேணும்னா கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் மேம், இந்த தேர்ட் ரிவிஷன் வந்து உன்னோட தேர்ட் ட்ரெய்லர் மாதிரி, ஓகே. ஸோ இதையுமே வந்து நீ வந்து விட்டுறக்கூடாது. அண்ட் இதுதான் உன்னோட பப்ளிக் எக்ஸாமுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பசங்களா, இதுல நீங்க ஆல்ரெடி உன்னோட மிஸ்டேக் அனாலிசிஸ் புக்கை ரெடியா வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், ட்ரிப்ஸ், அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் எதையும் விட்டுறக்கூடாது, ஓகே. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க பேப்பர் ப்ரெசன்டேஷனை சூப்பரா பண்ணா மட்டும்தான் நீ சென்டம் எடுக்க முடியும். அலாங் வித் பப்ளிக் எக்ஸாம்ல ப்ராக்டிக்கலுக்கும் 25 மார்க்ஸ் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ஸோ இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எஸ் மேம் டெஃபினட்டா என்னோட ஃபயர் மோட் ஆன் மேம் ஃபார் சயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க.